அன்பு நேர்களே, நாம் பார்ட் 6க்குள், அதாவது இஸ்ரவேல் ஈரான் மோதலில் பார்ட் 6 கடந்து இன்று மாலை பார்ட் 7க்குள் நாங்கள் நுழைகின்றோம். பார்ட் 6ல் நாம் ஒரு 2 இடங்களில் ஹமாஸ் தீவிரவாதிங்க என்று 2 வார்த்தை பாவிக்கப்பட்டு எமக்கு வேண்டப்பட்ட அன்பர் சற்று முன் போன் பண்ணி சொல்லியிருந்தார். நாம சொல்லத்தால பயங்கரவாதியும் இல்லை, அவங்க தீவிரவாதியும் அல்ல. அது ஒரு குழுவில் பேசிட்டு போயிருப்போம், வந்திருக்கும். இன்றைக்கு ஒரு 9 மாதங்களோ 10 மாதங்களுக்கு முன்னால், அதாவது ஹமாஸுக்கும் இந்த 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 வேட்டைக்கார, அந்த இஸ்ரவேல் வேட்டைக்கார நாய்களுக்குமான யுத்தம் நடைபெற்று கொண்டு போறதுல யாழ்ப்பாணத்தில் இயங்கும் ஒரு யூடியூப் ஒருவர் மொட்டையனா, அந்த மொட்டை அடிக்குது ஹமாஸ் பயங்கரவாதி என்று மொட்டைக்கு நான் ஒரு கமெண்ட்ஸ் அடிச்சேன். சரியா, நான் தான் முதல் அடிச்சேன்னு நினைக்கிறேன். மொட்டை பூனா, நல்ல இந்த ஊத்த பேச்சலாம், மொட்டை பூனா எப்படி ஆத்திரம் எனக்கு வந்திருக்கும். மொட்டை பூனா இது அந்த ஹமாஸ்ல இப்ப மோதுறவங்க எல்லாம் உனக்கு பயங்கரவாதியா, நமக்கு வயசுக்கு மூத்தவர் தான், உனக்கு பயங்கரவாதியா? அப்ப வடக்குல மோதின புலிகள் எல்லாம் பயங்கரவாதியான்னு கேட்டிருந்தேன். அவர் எந்த பதிலும் இல்லாம அவரை திருத்தி கொண்டார். இப்ப நம்முடைய இந்த விசிலடிச்சாம் குஞ்சுகள் வாராங்க இல்லையா, ஹமாஸ நான் 2 இடத்துல தீவிரன்னு சொல்லிவிடனப்பா, அதுக்கு பிடிச்சிக்கிட்டு வாராங்க இல்லையா. இப்ப உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், அப்ப இழந்த தாயகம் ஒன்றை மீட்க போராடுவது பயங்கரவாதம் என்று சொன்னால் அதை நான் ஆதரிக்கின்றேன் என்று சொல்லி PLO தலைவர் யாசிர் அரபாத் அவர்கள் புலிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து பயிற்சியும் கொடுத்திருந்தார். புலிகள் மட்டுமல்ல, நிறைய ஈரோஸ் இயக்கத்துக்கு எல்லாம் கொடுத்திருந்தார். எப்படி இழந்த தாயகம் ஒன்றை மீட்க போராடுவது பயங்கரவாதம் என்று சொன்னால் அதை நான் ஆதரிக்கின்றேன் என்று சொன்னவர் தான் யாசிர் அரபாத். நல்ல வழங்கிக் கொள்ளுங்க. அப்ப யாசிர் அரபாத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடுதலை இயக்கம் தான் புலிகள் இயக்கம். இப்ப சொல்லுங்க, புலிகள் பயங்கரவாதிகளா, இழந்த தாயகத்தை மீட்க போராடுறாங்களா? ஐயோ, நான் சொல்லல, அந்த கேள்வியா நான் கேட்கிறேன். அப்புறம் சொல்லிங்க, நான் தான் எழுதிட்டு தலையில் வச்சு ஆடுறான்னு. இப்ப இழந்த ஒரு நாட்டுக்காக போராடுகிறார்கள் ஹமாஸ் குழுவினர், அவங்க நாடாளுமன்றத்துக்கு ஒரு ஆளுந்தரப்பா இருக்கிறவங்க. இதெல்லாம் நாம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கீங்களா? இப்ப நான் நினைக்கிறேன் ஊடறுப்பிலையும் இங்க லண்டன் யூடியூப்காரனுக்கும் அவருக்கும் கொடுத்திருந்த போல இந்த மாதிரி தான். நான் எங்கேயுமே தீவிரவாதி பயங்கர சொல்லல, அது ஒரு குழுவில சொல்லி போயிருப்போம். புரியுதுங்களா? அடுத்தது, இப்ப ஈரானுக்குள்ள நடக்கிறத பயங்கரவாதி சொல்றானுங்க, பயங்கரவாதம் சொல்றாங்க. அப்ப அத்தனை ஒட்டுமொத்த முஸ்லிமும் ஈரானுக்குள் நடப்பது அநியாயம் தானே சொல்றீங்க? ஆமா, அநியாயம்தான். அவங்க நாட்டை பாதுகாக்க மோதுறாங்க, நியாயம்தான். அப்ப வடக்குல நடக்கிறது என்ன, அதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். எனக்கு தெரியல, நான் சும்மா சாதாரண ஒரு 2ஆம் வகுப்பு படிச்ச ஒருத்தனா கேட்கிறேன். அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த முஸ்லீம் விசில் அடிச்சான் குஞ்சுகளா, சரிங்களா? அதுகிட்ட போவோம். இப்போது இன்னும் மறுபடியும் சொல்ல போறாங்க, ஈரானிய சுப்ரீம் லீடரை தேடி மிகப்பெரிய வேட்டை நடந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஈரான் சுப்ரீம் லீடர் அலி கமனி அவர்களை மொசாட் நெருங்கி விட்டது. அப்ப அவர் கொல்லப்பட்ட நான் கொலைசின் அர்த்தமா? சொல்லுங்க, அதையும் சொல்லிருங்க. இப்படி ஒரு சொல்லத்தால ஐயோ நான் தான் கொண்டுனா. ஆக ஈரான் சுப்ரீம் லீடர் பதுங்கு குழிக்கு தொடர்ந்து 3 தினங்கள் கடந்து இருக்கின்றார். தொடர்ந்து பல இடங்கள் மாற்றப்பட்டு வருகின்றது. அடுத்தது இப்ப நாம தொடர்ந்து வரப்போறோம் 8 தாரத்தால இது நிறைய மனசுக்குள்ள உள்ள செய்தியில தான் தாரம் போலவுமா கிடைக்கப்பட்ட ஆராயப்பட்டு வந்த செய்திகளை படிப்பு ரீதியாக மனசுக்குள்ள உள்ளன்னு சொல்லி வரேன், எந்த தகவலும் எழுத்து மூலியம் இல்லாமல். அடுத்த கட்டமாக இப்பொழுது சுப்ரீம் லீடரை நெருங்கி விட்டார்கள் மொசாட்காரங்க. அப்ப அவர் இன்னொரு இடம் விட்டு இடம் மாறுகின்ற போது துல்லியமாக ஒரு தாக்குதல் நடைபெற மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்ப அதை நான் கொண்டு போட்டேன்னா அடுத்த கட்டம். அடுத்து நாம சொல்ல இல்லையா, நாம தொடர்ந்து பார்ட் 1, 2, 1, 2, 3, 4, 5, 6 வரையும் சொன்னோம் இல்ல, ஈரானுக்குள்ள மொசாட்காரங்க இருக்கிறாங்க. இப்ப மொசாட்காரங்கள்ல நான் நினைக்கிறேன் நேற்று மாலை கூட, நேற்று இல்ல பாகிஸ்தான் அந்த ஈரானில் நண்பகல் நேரத்தில அவங்களோட இஸ்ஃபஹான் சிட்டி கிட்ட, இஸ்ஃபஹான் சிட்டிக்கு அண்மித்த பகுதியில 15 உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. உத்தியோகபூர்வமான தகவல், எப்பயும் உத்தியோகபூர்வமான ஆங்கில தகவல்கள். இஸ்ஃபஹான் சிட்டி கிட்ட பிடிபட்டிருக்கிறாங்க. அடுத்தது நடாங் சிட்டி கிட்ட 7 பேர் மட்டும் பிடிபட்டிருக்கிறாங்க. நாங்க சொன்னோம் இல்ல, எந்த யூடியூபுக்கான இந்தியன் அரஸ்ட் பண்ணத்தை தர மாட்டாங்க, இன்னும் ஒன்றுன்னு சொல்லி வாராங்களாம், ஆதாரம் இல்லைன்னு. இல்ல நாங்க அதுல ஆதாரம் வச்சுதான் சொல்றோம். எந்த ஒரு ஆதாரம் இல்லை, ஆதாரம் எங்கட கேட்கட்டும், ஆதாரம் நான் காட்டுறோமே. ஆங்கில ஊடகம் ஒன்றின் ஸ்போக்மேன் தாரம் நாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனவே அது ஒன்று இருக்குது. ரைட். அடுத்த கட்டமா வேண்டும் என்றால், இப்ப நேற்று தூக்கியாச்சு.
நேற்று முந்தின நாள் கதை எனக்கு சொல்றோம். நேற்றும் 5 பேர் தூக்கப்பட்டிருக்குது. இந்த தூக்குப்பாட்டு ஆக்கள் அந்த மரணம் கொஞ்சம் ஸ்போர்ட் வெடிதான், தலையில வெடிதான், வேற போல வெட்டி குத்திக்க அந்த சொன்னமில்ல. எல்லா நாய்களும் கொல்லப்படணும் கொண்டு கொல்லப்படுறாங்க. அப்பாடா ஆத்ம திருப்தியா இருக்குமே, எல்லாருக்கும் ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குமே. ஆமா, காட்டு கொடுக்கிறவன் போட்டு கொடுக்கிறவன் அழிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்திலிருந்து அவன் குடும்பம் பரிதவித்தால் அது எங்களுக்கு தெரியல. அவன் தானே முடிவு பண்றீக்கணும் தன்னை குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு. சரி, அதுல இந்தியங்க பிடிப்பட்டதெல்லாம் உண்மை, அதுல எந்த மாற்றுக்கருத்து கடமை இல்லை, அது ஆதாரம் இல்லைன்னு சொல்லி சில யூடியூபர் வழுவி போறாங்களாம். நாம சொல்லிப்பட்டோமே இந்தியன் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு. அதனால அடுத்ததாக இதுல கொல்லப்பட்டார்கள் துருக்கிக்காரன் ஒருத்தன் ஒரு டீமை இயக்கியிருக்கிறான். அதாவது அந்த டீம்ல ஆப்கானிஸ்தானிக்காரன் இருக்கிறான், பாகிஸ்தான் இன்னும் வெளிவரல. இந்தியன் தான் அது 97 பேர், அதுல மாட்டுக்கத்து கடம் இல்லை, அதுலயும் இந்தியன் இருக்கிறான். அப்ப ஆக இப்ப இந்தியன் எல்லாம் வெளியேற்க சொல்லியிருக்கேன். இது எப்படி இருக்கு? நாங்க சொன்னோம் இல்ல, இந்த நாய்க்களை எல்லாம் வெளியாகப்பட வேணும் என்று. அப்ப ஆக உள்ளுக்குள்ள இன்னும் மொசாட்ற இப்ப 97 கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் பிடிபட்டாலும் ஏகப்பட்ட இருக்கு இன்னும். அது அவங்களோட பாதுகாப்பு ஓட்டையில் இன்னும் சரியா கிளியர் பண்ணப்படலை. அடுத்தது எனக்கு கொழும்பை பத்தி சரியா அந்த வாகனங்கள் பார்க் பண்ற இடங்களை பத்தி காணா, சின்ன ஊர் தானே, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சென்னையில மெட்ராஸ்ல மெரினா பீச்சில் இப்ப தூர இடம் இருந்து வருவாங்கல்ல வாகனங்கள், லொரிகள், ட்ரக்ஸ் எல்லாம் அங்க இன்றைக்கு ஏழியா காலையில வந்தாங்க என்றால் இரவைக்கு அவங்களோட பிரயாணத்தை மீண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோட மெரினா பீச் ஒரு பெரிய பரந்த பகுதி தானே, அங்க நிறைய இணல் இருக்கு, வெயில் எல்லா பக்கத்தையும் போட்டுவிட்டு உறங்குவாங்க. அப்ப ட்ரக்ஸ் அந்த லொரி எல்லாம் போட்டுவிட்டு அது பார்க்கிங் மாதிரி தான். இப்ப நீங்க தெரியல, முனிசிபல் அவங்களோட சென்னை மாநகரம் பில் உடைக்கிறதோ தெரியல, கொழும்பெல்லாம் பில் உடைப்பாங்க. அப்ப தூர ஆந்திரா, கர்நாடகா அப்படி எல்லா இடங்கள்லையும் வார வாகனங்கள் பார்க் பண்ணிட்டு சும்மா ராகத்தா படுத்து கிடப்பாங்க. அந்த மாதிரி ஈரான்ல பாலம் ஒன்று கீழே பார்க் பண்ண இடத்துல ஒரு ட்ரக் பிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ட்ரக்ல பார்த்தால் 2-3 உளவாளி, 2 அல்லது 3 மொசாட் உளவாளிகளும் அந்த ட்ரோன்ஸ்களும் கையுங்களுமா பிடிபட்டிருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஊர்ல கிட்டத்தட்ட நடாங் சிட்டி கிட்ட உள்ள சிட்டி கிட்ட பார்க்கிங்ல இருந்திருக்கிறார்கள். அப்ப இவங்கள முழு நோக்கமும் என்னன்னு சொன்னால், நான் மீண்டும் அதை நாங்க மீண்டும் ஆணித்தரமா சொல்ல வேண்டியிருக்குது. இஸ்ஃபஹான் சிட்டி, கபிர் சிட்டி, நடாங் சிட்டி, இந்த 3 சிட்டியையும் ஃபுல் கவர் பண்ணி அங்கிருந்து இந்த துல்லியமான உளவு தாள்ல கொடுத்து அடிச்சால் அங்கிருந்து நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, அங்கிருந்து இவங்களோட இந்த யுரோனியம் சென்டர்லாம் செறிவாக்கப்படு 70% யுரோனியம் செறிவாக்கப்பட்டிருக்கான். அப்ப அங்க லீக் ஆனால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்ப என்ன சொல்ற, அது நாங்க சொல்ல சொல்லி வரோம் இல்ல, ஐயோ இது நாங்க அடிச்சது அவங்க தான், அவங்ககிட்ட லீக் ஆயிருக்குன்னு சொல்ல வராங்கல்ல, கிட்டத்தட்ட அது உண்டு. அடுத்தது நாம எல்லாம் பார்த்திருப்போம் ஒரு தாக்குதல் சம்பவம். என்ன தாக்குதல்? நேற்று உலகத்திலே மிகப்பெரிய கண்டனத்தை கண்டிருக்கின்றது ஒரு ஊடக தாக்குதல் மூலம். இந்த ஊடகம் என்கின்ற போது நான் நான் இந்த ஊடக வெளிநாட்டு ஒரு அமைப்பில நான் மெம்பரா இருக்கிறேன்னா, இலங்கையிலே எத்தனை பேர் இருக்கிறான் எனக்கு தெரியல, நான் மெம்பரா இருக்கிறேன். இந்த இஸ்ரவேல்கார நாய்களால, இந்த கொடூர வேட்டை நாய்களால இதுவரைக்கும் பலஸ்தீனத்துக்குள்ள ஒரு 342 ஊடகக்காரங்க துல்லியமாக குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாய்க்களான சரியாக என்னன்னு சொன்னால் இந்த இஸ்ரவேல் நாய்கள், வெறி நாய்கள்ல இந்த தாக்குதல் சம்பவங்கள் அல்லது குழந்தைகள் சிறுவர்கள் மீது தாக்குதல் சம்பவங்கள் ஊடகம் வழியாகத்தான் போகுது. அதைத்தான் இவர்கள் முதல் முறியடிக்கிறது. புரியுங்களா? இவர்கள் அட்டூழியங்கள் அரங்கேற்றுவது மீடியா. அதனால குறிப்பிட்டு நான் நிறைய பலஸ்தீன்ல ஒரு ஃபேமிலி ஃபுல்லா 9 பேர் கொண்ட ஒரு ஊடகக்காரர் ஃபேமிலி ஃபுல் அவர் ஸ்பாட்ல அவர் லைஃப்ல பண்ணி கொண்டிருக்கிறார் ஜெசீராவுக்கு. அது ஜெசீராவுக்கு பண்ணி கொண்டு நேர்க்கு போட்டோ எல்லாம் இல்ல, அந்த குடும்பத்தை 9 பேர் காலி குறி வைக்கிறேன். அங்க அந்த மொஷாட்ற ஆக்கள் இருக்கிறான் தானே, அவனால் போட்டு கொடுக்குற இந்த இடத்துல இருந்துட்டு சரியாக சேட்டலைட் மூலமாக பார்த்து அடிக்கிறேன். அந்த வகையில தான் நேற்று ஈரான்லையும் கூட ஒரு மிகப்பெரிய ஊடக நிறுவனத்தின் மேல குறிவைச்சிக்கிறார்கள். அது இன்றைக்கு உலகத்தில் ஒரு பேச்சு பொருள் மட்டுமில்ல, மிகப்பெரிய கண்டனத்தையும் கொண்டு போயிருக்குது. நாங்கள் தொடர்ந்து, அதாவது இப்ப இந்த பார்ட் 8-9 தர வேண்டியிருக்கேன், எனக்கு செய்தி பெண்டிங் ஆகுது இல்லையா, அப்ப ஒரு 2-3 மணி நேரத்துக்குள் தொடர்ந்து நாங்கள் பார்ட் 2, 1, 3 பிரிக்க வேண்டியதில்லை. 7, 8, 9 கலக்க வேண்டியிருக்கு. இப்ப இது ஒரு திருவிளையாட்டா போகுதா? இது என்ன விளையாடு என்றால், இப்ப ஈரான் தாக்குதல் செஞ்சால் அடுத்தது பாகிஸ்தான் தான்.
இப்ப பாகிஸ்தான தாக்கத்துல மோடி மஸ்தான் ஜி குறியடிக்காரு இல்லையா? இப்ப எங்க அந்த உறவு வருது பாத்தீங்களா? பாகிஸ்தானை அழிக்கணுமங்கிறதுல குறியடிக்கிறாரு மோடி மஸ்தான். இப்ப மோடி மஸ்தான் இந்த இஸ்லாமோபியா, அத குறிப்பா சொல்ல போனா இஸ்லாமோபியா, அதனால பாகிஸ்தான் இதுக்குள்ள வந்து தானா வந்துட்டு தானே, அது ஒரு வாய்ப்பா போயிட்டு தானே, அதனால இவர் மோடி மஸ்தானும் பெரிநாய் பேட்டக்காரன் இவனாரு நெட்டனியாவுடன் அவர் கூட்டு சேர்றார். அந்த சந்திப்பொண்டு இந்த செய்தி வாசுக்கு நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதுலயும் பத்தி நாங்க தொடர்ந்து சொல்ல போறோம் இல்லையா? ஒரு நம்பர் 5 நிமிடம் பேசுவோம். எனவே இந்த தாக்குதலில் மிக அதிகமான தாக்குதல்களாக இஸ்ஃபஹான் சிட்டி, கப்ரிஷ், நெடாங் சிட்டி 3 தான் குறிவைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்று வந்த மண்ணும் இருக்கிறது. எங்கு இஸ்ரேலுக்குள் ஹைபர் சூப்பர்சோனிக் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல் 400 மிசைல் மட்டும் ஈரான் அடிச்சிருக்குது. ஈரான் சரி அடிச்சிருக்கா, அவங்களோட சைபர் கிரைமும் சரி அடிச்சிருக்கு. என்றால் இந்த சைபர் கிரைம், இந்த சைபர் தாக்குதல் ஏன் செய்வாங்கன்னு சொன்னால், இவங்களோட இந்த நெட்வொர்க் எல்லாம் படுக்கும். இந்த நெட்வொர்க் இயக்கத்துக்கு ஒரு முக்கியமான சாமான் இல்லையா? இவங்களோட அத்தனை மிசைல் தாக்குதலுக்கெல்லாம் இது மிகவும் அவசியமான ஒரு இயக்கத்தான். ஈரான்ல இந்த சைபர் அட்டாக்களே மிகப்பெரிய வல்லுநர்கள் ஈரானியர்கள். அது மிக நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அடுத்தது இவங்களோட இஸ்ராயல்ல மிக அதிகமான இந்த வான்வெளி சாதனங்கள் செயலிழக்கப்பட்டிருக்கு. அது என்ன வித்த காட்டினாங்கன்னு அடுத்ததுல பார்ப்போம். வேற ஏரோ சிஸ்டம் 2-3 இருக்கு இல்லையா? அவட அது அதோட இஸ்ரேல் அவட ஏரோ சிஸ்டம் 2-3 வந்துட்டு ஃபுல் ஃபெயிலியர். அடுத்தது தாட் சிஸ்டம் ஃபுல் ஃபெயிலியர். அடுத்தது டேவிட் சிலிங் ஃபுல் ஃபெயிலியர். ஃபெட்டியாட் ஃபுல்லா மோசம் போயிட்டு, அயன் டோம் ஃபுல் மோசம் போயிட்டு, அயன் பீம் ஃபுல்லா அது இந்த லேசர் தடுப்புலாம் தடுக்கிறதெல்லாம் போச்சு. அப்ப அதாவது பாரத் மயங்கம், அதாவது இந்த பாரத் நாயகம் சொல்லுவது மிகவும் சக்தி வாய்ந்த கடைசியாக கண்டுபிடிக்கப்பட நினைக்கிறேன். அதுவோட இஸ்ரேலில் செயலுக்கப்பட்டிருக்குது. அப்ப அது அவங்களோட, அதாவது ஒரு தனித்து நின்ற நாடு இவ்வளவு தூரம் இவங்களோட மிக மிக நவீன ஆயுதங்கள் மூலம் தாக்கு பிடிக்குது என்றால் அது மிகப்பெரிய ஈரானுக்கான ஒரு வெற்றி. அழிவு கூட, மக்கள் அழிவு கூட, பில்டிங் கூட, பொருள் சேதங்கள், எக்கனாமிக் ஃபுல்லா ஈரான் போயிட்டது. இன்னும் 1 நாள் 15 ஆண்டாலும் போகணும் என்னுடைய கணிப்பீடும் பற்றி நாம பின்னுக்கு பார்ப்போம் பிறகு. எனவே மிகப்பெரிய அழிவுக்குள்ள இஸ்ராயல் வந்திருக்குது. அது அரசன் அன்று தெய்வம் என்று மிகப்பெரிய அழிவா. அது நாம சரியா சொல்ல போனால் ஈரான் வீசுகின்ற, ஈரான் அள்ளி எறிகின்ற, ஈரான் பொழிகின்ற மிசைலுக்குள் வெறிநாய்கள் அடங்கி போகல. அழுவ ஓசைகள், இப்ப ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ரோட்டுக்கு வந்துட்டு வீட்டுல இருக்கல, அது போகல. அடுத்தது இந்த இஸ்ராயல் மக்களை நாட்டை விட்டு வெளியேறக்கூடாமன்னு அவரோட நாடு அரசே உத்தரவு போட்டிருக்குது. அதாவது நெதன்யாஹு அவன் ஊருக்குள்ள இல்ல, அவன் நாட்டுல உள்ள, அவன் கிரீஸ் ஏற்கனவே கிரீஸ் போனதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் வேறு ஒரு நாட்டுக்குள் தற்போது ஒளிந்து கொண்டு இருக்கின்றார். அவன் ஒழிச்சிட்டான், நாட்டோடு ஒழிச்சிட்டான். அப்ப இங்க பாருங்க, அவன் நாட்டோடு ஓடி போயிட்டான். இங்க ஈரான் சூப்பர் லீடர் இன்னும் பதுங்கு குழியில். இப்ப ஈரான் சூப்பர் லீடர் எங்கேயாவது இடம் மாறுன்ற போது தாக்கி அழிக்க 99% வாய்ப்பு இருக்குது. இது நீங்க சொல்ல போறீங்களா, நான் தான் ஈரான் அதிபரை அழிச்சிட்டேன். அதாவது இந்த யுத்த கள நிலவரங்களை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து தருகின்ற தகவலை நீங்கள் பிழையாக எடுக்காதீர்கள். நாங்க என்னால் இதுல எங்களுக்கு என்ன இருக்க போய் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க 100 பேர் பார்க்கல, 200 பேர் பார்க்கணும்னாலே எனக்கு ஒன்றும் நடக்க போறல. இல்லைனால் இந்த மறைக்கப்பட்ட செய்திகளாக பல விடயங்கள் இருக்கின்றது. அதைத்தான் நாம் இந்த நேயர்களுக்கு அறிந்து கொள்ள வேணும் என்ற நோக்கத்துடன் நாங்கள் தருகின்றோம். இப்பொழுது நாமல் ஒட்டுமொத்தமாக பார்ட் 8க்குள் இந்த அழிவுகளை பற்றி ஆதாரபூர்வமாக துல்லியமான தரவுகளும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.